படம் ஓகே நல்லா இருக்கு. ஆனா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல. தெரியல, தனுஷ்ல இந்த கர்ணன் ஆடுகளம்லாம் கொஞ்சம் இன்னும் சூப்பரா இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி அதை விட கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைச்சா, ஆனா கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல. பட் நல்லா இருக்கு. ஆக்டிங் எல்லாருமே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. எனக்கு பிடிச்சது எல்லா கேரக்டருமே ஆக்சுவலி பிடிச்சிருந்தது. தனுஷ், எஸ்.ஜே. சூர்யா, அவங்க துஷாராவா அவங்களோட நல்லா இருந்தது. அண்ட் தென் பிரதர்ஸ் 2 பேர் இருக்காங்களோ அவங்களோட எல்லாருமே நல்லா இருந்தது. மியூசிக் தான் ஆக்சுவலி ஹைலைட். மியூசிக்னால தான் படம், அந்த பாட்டு பார்த்துட்டு தான் நாங்க வந்தோம் ஆக்சுவலி. அதுதான் மியூசிக் தான் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுக்காக தான் நாங்க வந்தோம், அந்த சாங்காக. வயலன்ஸ் அதிகமா இருக்கு, அதுக்காக கொடுத்தாங்களா இல்ல பேட் வேர்ட்ஸ் அதிகமா இருக்கு? பேட் வேர்ட்ஸ் ஆக்சுவலி பேட் வேர்ட்ஸ் இல்ல, வயலன்ஸ்க்காக தான் கொடுத்திருக்காங்க. பேட் வேர்ட்ஸ் இல்ல அவ்வளவுதான். இருந்தாலும் எல்லாரும் 18 பிளஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கணும். ஐ திங்க் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் பிடிக்காதுன்னு தான் நினைக்கிறேன். கிட்ஸுக்கும் ஐ திங்க் புரியாதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாவே வயலன்ஸா இருக்குல்ல, அதனால. தேங்க்யூ. எனக்கு ஓகே, ஒரு மாதிரி ஓகே தான். எப்படின்னு சொல்ல தெரியல, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்ட்டு. தேங்க்யூ. இல்ல கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி தனுஷ் வர எல்லா ஆக்ஷன் சீன் பயமா இருக்கு. ஆனா கண்டிப்பா பார்க்கலாம். ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவ்வளவு வயலன்ஸ் இல்ல, பார்க்கக்கூடிய படம் தான். ஆனா நிறைய பேர் உள்ள விடல. ஆனா கண்டிப்பா படம் விடலாம். நிறைய படத்துல மாதிரி வயலன்ஸ் தான் இருக்குது. ஆனா இது அவ்வளவு வயலன்ஸ் தான் இல்லை. அவங்க பிரதர்ஸோட இதெல்லாம் பயங்கரமா இருக்கு. 2 பேர் தம்பியோட ஆக்டர்ஸ் சூப்பரா இருக்கு. இந்த சிஸ்டர் ஆக்ட் பண்ணி இன்னும் பயங்கரமா இருக்கு. நம்ம 4 பேர் கேரக்டர் இருக்கு. அதோட எங்க தலைவர் சூர்யா இருக்கா இல்லையா, பயங்கர மாசா பண்ணிருக்காரு. சூப்பர். நல்லா இருக்குங்க. ஆக்சுவலா கொஞ்சம் ஹாரபிளா இருக்கு. சில்ட்ரன்ஸை கூட்டிட்டு வர முடியாது, மற்றபடி எக்ஸலண்ட். ஆமா, இதை விட ஃபேமிலிஸை கூட்டிட்டு வர முடியும். ஓகேங்களா, சின்ன பசங்களை. அப்பார்ட் ஃப்ரம் தட் அடல்ட்ஸுக்கு இஸ் வெரி எக்ஸலண்ட். நல்லா இருக்கு, பார்க்கலாம். சூப்பர், ஃபர்ஸ்ட் கிளாஸ். எல்லாருமே எக்ஸலண்ட், பியூட்டிஃபுல். எல்லாரோட ஆக்டிங்குமே நல்லா இருக்கு. அடல்ட்டுக்கு நல்லா இருக்கு எக்ஸலண்ட். எதுவுமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பர்ஃபெக்டா பண்ணிருக்காரு. சூப்பர். சொல்ல போனா 10 தலை ராவணனை ரொம்ப ஹீரோவா காட்டிட்டாங்க. அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, எக்ஸலண்ட். ஹீரோயின் ஆமா, அவங்க தங்கச்சி நடிச்சிருக்கிறது வந்துட்டு ரொம்ப நல்லா ஒரு கதாபாத்திரம், வீரமான பெண்மணியா காட்டியிருக்காங்க. பர்டிகுலரா பார்க்கணும், அவங்க தங்கச்சி கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. சூர்யாது, தனுஷ் டாப். ஏஆர் ரஹ்மான் மியூசிக் இஸ் எக்ஸலண்ட். ஓகே தான், பட் 2 இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்காரு. ஃபிளாஷ்பேக், அவங்க அம்மா ஃபிளாஷ்பேக் சொல்லல, வந்து அவரோட ஃபிளாஷ்பேக்கும் சொல்லல. ஒரு எப்படி இந்த மாதிரி மாறினாரு. பட் ஓகே, 75% ஓகே. இல்ல, அவரோட ஃபேன்ஸுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுமான்னு தெரியாது. பட் ஏன்னா அவரோட ஃபேன்ஸ் வந்து எல்லாருமே லவ் சப்ஜெக்ட் அந்த மாதிரி பார்த்து அவங்க பழகப்பட்டாங்க. இது ஒரு புது கேட்டல், நல்லாதான் இருக்கு. சூப்பரா இருக்கு, சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல, பக்காவா எடுத்திருக்காரு. தனுஷ் ஆக்டிங் இஸ் குட். சூர்யா ஆக்டிங் இஸ் குட். படம் பார்க்கலாம். ரேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா 5 out of 5. வைலன்ஸ் இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஆனா இது வந்து அடல்ட் மூவின்றாங்க. தேர் இஸ் நோ அடல்ட் மூவின்னு சொல்ற மாதிரி இல்ல, பார்க்கலாம். எல்லா ஆக்டிங் சூப்பர். ஏன்னா வந்து லாஸ்ட் சீன் கால் வந்ததுனால வந்து டைரக்டரும் படம் எடுத்திருக்காரு. ஆக்டிங் செம்ம. இப்போ அவரோட டைரக்ஷன்ல அவரே நடிச்சிருக்காரு. வேற யாராவது எந்த ஹீரோ நடிச்சா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இந்த படத்துக்கு இவர் தாங்க. வேற ஹீரோவை தனுஷ் டைரக்ட் பண்ணா எந்த ஹீரோ பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? சூர்யா செமையா இருக்கும். அவர் வந்து காமெடியிலையும் நல்லா இருக்காரு, வில்லன்லயும் நல்லா இருக்காரு. ஆக்டிங் இஸ் குட். ஜாலியா போறது படம்.